பிரவீன் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ், அப்ப இவர் கேம் விளையாடி இருக்காரு. நீ கேம் விளையாடலனா அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்றாங்கல்ல, பேசுன்னு சொல்றாங்களா, ஏன் இப்ப பேக் அடிக்கிற, என்ன நீ கைட்டி விட்ட, என்ன நீ அப்ப சொன்ன, எனக்கு அதெல்லாம் இப்ப ஞாபகம், அதெல்லாம் பேசி கிளியர் பண்ணியாச்சு. வைல்ட் கார்ட்ல வந்த திவ்யா அவங்க எல்லாம் வந்து நீங்க ஜெயில ரொம்ப இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமாவும் அவங்க உட்கார வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க, கிளியர் ஆயிடுச்சு. நீ பேசல மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்த. நீ எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிச்சு. ஏன் தெரியுமா, அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததுனால. அந்த பொண்ணு உன்னை கேட்டு எனக்கு வந்து நீ மத்தவங்க கிட்ட மெயின் அரோரா கிட்ட பேச எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால, இந்த ஃபீலிங் எல்லாம் உனக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு கூட நீ பழகுன. ஒரு டைம் பார்க்கும்போது உண்மையா இருக்க மாதிரி பேசுற, ஒரு டைம் பார்க்கும்போது கைட்டு விடுற மாதிரி பேசுற, எதை நம்புறது? நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உஷாரா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. ஏன் சார் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இவர் எதுவுமே பண்ணலையா? அந்த பொண்ணை பத்தி இவர் பின்னால பேசவே இல்லையா? இன்னைக்கு சொல்றாரு, என்னை பத்தி நீ போய் பின்னால பேசியிருக்கேன், எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு, வெளியில எப்படி போயிருக்குன்னு தெரியல, வாட்டர்மெலன் கிட்ட எப்படி சொல்லியிருக்க. அவ வாட்டர்மெலன் கிட்ட மட்டும்தான் அதை சொன்னா. ஆனா நீ அவ சொன்னான்னு சொல்லி ஊரெல்லாம் அந்த வீடு ஃபுல்லா சொல்லிட்ட. சரி வாங்க திவ்யா கிட்ட வாங்க. திவ்யா கிட்ட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து கார்டன்ல பேசி முடிச்சுட்டாங்க. இது லைவ்ல நடந்த இந்த விஷயம். சோ இது முடிச்சுட்டு இவர் உள்ள வராரு. சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்றாரு, அக்கா இவ வந்து இப்படி பண்றாக்கா, ஏன் சொல்ற? அங்கே பேசி முடிச்சாச்சு, 4 பேருக்குள்ள பேசி முடிச்சாச்சு. யாரு, அமித், வினோத், பார்வதி, கமருதீன், 4 பேரும் பேசி முடிச்சாச்சு. இதை பத்தி அப்புறம் பேசலாம், எதுவும் பேசிக்காதான்னு சொல்லிட்டாரு வினோத். வந்துட்டாங்க. நீ வந்து ஏன் இந்த பொம்பளை கிட்ட சொன்ன? சாண்ட்ரா கிட்ட எதுக்கு சொன்ன? இப்ப எனக்கு அரோரா விழுகிறாரு. இல்ல, சாண்ட்ரா கிட்ட சொல்றாரு. சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு அரோரா கூட சொன்னாக்கா, உனக்கு வந்து லவ் ஃபீலிங் இருக்கு, அது ஓகே நீ பண்ணிட்ட, ஆனா அவ அதுக்கு உண்மையா இருக்காளான்னு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா. உண்மையா இல்லாம ஒரு பொண்ணு தாய் வர நான் வந்து நான் லவ் பண்றேன், என்னோட ஃபீலிங்ஸ் நான் சொல்றேன்டா, நீ சப்போர்ட் பண்ணுடான்னு சொல்லுமா? உண்மையான ஃபீலிங்ஸ் இல்லனா இல்ல இப்பவுமே உங்களால வாயை திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி உடைஞ்சுதான் உடையறாங்க ஒரு இடத்துல, பயங்கரமா உடையறாங்க. ஆனா அழுவ கூட பயங்கரமா கண்ட்ரோல் பண்றாங்க கால்ல இருந்து. அதை நான் பாத்துட்டு தான் இருக்கேன். சோ இந்த மாதிரி சொல்ல உடனே சாண்ட்ரா வந்து, ஆமாடா அன்னைக்கு நான் நினைச்சேன் அவ வந்து ஏன் இப்படி பேசினா அப்படின்னு தெரியல. ஏங்க லவ் பண்றது இங்க கேம் விளையாட வந்துட்டோம், லவ்ல விழுந்துட்டோம், என்ன லவ்ல விழ வச்சிட்டேன் காமெடிக்கு சொன்னாலும் இவர் சீரியஸா எடுத்துப்பாராம். ஆனா இவர் நெய் விஷயம் வந்து சீரியஸா சொன்னாலும் நாங்க காமெடியா எடுத்துக்கணுமா? எப்படி இருக்கு பாருங்க. இருங்க, எப்படி பின்னால போய் நீ அந்த பொண்ணை எவ்வளவு பேசியிருக்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சாட்டர்டே நோட் பண்ணியிருந்தா கூட எல்லாருக்கும் தெரியும். சாட்டர்டே லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பின்னால பேசினார் விக்ரம் கிட்ட, கனி கிட்டன்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ற?